இஸ்ரவேல் தேசம், அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள், அவர்களுடைய வரலாறு என்ன என்று சொல்லி போன வாரத்தில் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். கிபி 70வது ஆண்டில் ரோம சாம்ராஜ்யம் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை முற்றிலுமாய் அழித்து, அங்கிருந்த தேவாலயத்தையும் முற்றிலுமாய் இடித்து, அங்கிருந்த யூதர்களை சிறைப்பிடித்து அநேக தேசங்களுக்கு உலகம் முழுவதிலும் அவர்களை அகதிகளாய் எப்படி அனுப்பினார்கள், அவர்கள் அகதிகளாய் போன தேசத்தில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவர்கள் சந்தித்த பிரச்சனை, போராட்டங்கள், எப்படியெல்லாம் இந்த யூதர்களை மற்ற உலகத்தின் தேசங்கள் எல்லாம் வேட்டையாடினார்கள், சூறையாடினார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற யூதர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின பிரகாரமே அந்த இஸ்ரவேல் தேசத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற யூதர்களுக்கு எப்படி கொடுத்தார் என்று சொல்லிதான் பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா 2000 ஆண்டுகள் இவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசம் இல்லை, இவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நிலம் இல்லை. ஆனால் திடீரென்று சொல்லி கர்த்தர் இவர்களுக்கு ஒரு நிலம் தர வேண்டும் என்றால் அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையையும் தாண்டி ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கிரியை செய்தார், அவருடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறது. இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திற்கு பின்னணியில் கர்த்தராகிய தேவன் எப்படி கிரியை செய்தார் என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாரா. இப்போ கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டுல இந்த யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து ரோமர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட நாளிலிருந்து 18வது நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் இவர்கள் உலகத்தில் உள்ள பல தேசங்களில் அகதியாக தான் இருந்தார்கள். ஆனால் 1878வது ஆண்டில் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த யூதர்களை தங்களுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய ஆரம்பித்தார்? அந்த காலத்தில் வல்லரசாக இருந்த த கிரேட் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து, இரண்டாவது த ஓட்டமன் எம்பையர், இந்த 3 வல்லரசுகளும் சேர்ந்து இணைந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையுடைய பெயர் த பெர்லின் காங்கிரஸ். இதில் பெரிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து தேசத்தின் பிரதம மந்திரியாக பெஞ்சமின் டிஸ்ரேலி என்கிற ஒரு யூதன் பிரதம மந்திரியாக இருந்தார். ஆனால் கர்த்தர் யூதர்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் நிலப்பரப்பு இப்போ இந்த ஓட்டமன் எம்பையர் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. பெஞ்சமின் டிஸ்ரேலி ஒரு யூதனாக இருக்கிறபடியால் அவருடைய தரிசனம் எல்லாம் எப்படியாவது நம்மளுடைய யூதர்கள், உலகம் முழுவதும் சிதறி கிடக்கிற யூதர்களுக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை, நிலப்பரப்பை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற அவருடைய தரிசனத்து நிமித்தம் அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை, அதிகாரத்தை பயன்படுத்தி ஓட்டமன் எம்பையருக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். என்ன அழுத்தம்? உலகம் முழுவதிலும் இருக்கிற யூதர்களுக்கு நீங்க இந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த அழுத்தத்தின் நிமித்தம் முதல் முறையாக ஒரு சிறு கூட்டமாகிய யூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து பெட்டா டிக்வா என்கிற ஒரு சிறிய கிராமத்தை அவர்கள் உருவாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 2000 ஆண்டுகளாய் இவர்கள் காத்திருந்த அந்த தரிசனம் இப்பொழுது நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இந்த பெட்டா டிக்வா என்கிற இந்த கிராமம் இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்களுடைய ஒரு கிராமமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தி முழு உலகத்தில் உள்ள யூதர்கள் எல்லாரும் கேள்விப்படும் பொழுது நாம் நினைக்கலாம், எல்லா யூதர்களும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உற்சாகமாய் எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி. இல்லை, ஒரு சில யூதர்கள் மாத்திரம்தான் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இத்தனை ஆண்டுகளாய் அவர்கள் இந்த தேசம் வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்களே, இத்தனை ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளாக சந்ததி சந்ததியாக இதையே தரிசனமாய் கொண்டிருந்த ஜனத்திற்கு ஆண்டவர் இப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே ஏன் வரவில்லை, ஏன் வரல அப்படின்னா, அந்த 18வது நூற்றாண்டின் முடிவில் இந்த இஸ்ரவேல் தேசம் வெறும் பாலைவனமாய் இருந்தது. அங்கே எந்த வசதியும் இல்லை, விவசாயம் செய்வதற்கான எந்த காரியமும் அங்கே கிடையாது, எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, எந்த கம்ஃபர்ட்டும் இல்லை, ஸ்கூல் கிடையாது, பேங்க் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது. முழுவதுமாய் பாலைவனமாய் இருக்கிற இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அநேக ஜனங்கள் வருவதற்கு தயங்கினார்கள்.
இந்த ஃபோட்டோஸில் பாருங்கள், இப்படி தான் பெட்டா டிக்வா அப்படிங்கிற இந்த சிறிய கிராமம் உருவாக்கப்பட்டது. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விவசாயம் பண்ண முடியாது, அங்கே எந்த வசதிகளும் கிடையாது, எந்த காரியங்களும் கிடையாது. ஆனால் இந்த காரியங்களை குறித்து யூதர்கள் இங்கே வர தொடங்கி விட்டார்கள் என்று சொல்லி செய்தி உலகம் முழுவதும் பரவின உடனே உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அந்த இயக்கத்தின் பெயர் தான் தி ஜயன் மூமெண்ட். இந்த ஜயன் மூமெண்ட் என்கிற இந்த இயக்கத்தின் வழியாக இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு அநேக பண பொருளாதார தேவைகள் உண்டு என்று சொல்லி உலகம் முழுவதிலும் இருந்து அநேக யூதர்கள் கிட்டிருந்து பணத்தை திரட்டி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கு அவர்கள் அனுப்பி கொடுத்தார்கள். ஆனால் இந்த தேசத்தில் இந்த பணத்தை வைத்து இவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா தேசங்களும் அரபு தேசங்கள், இஸ்லாமிய தேசங்கள். இந்த அரபு தேசங்களில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த யூதர்கள், உலகம் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்கள் இப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள் வருவது சுத்தமா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த இஸ்லாமிய ஜனங்கள் அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைனா யூதர்கள் குடியிருக்கிற பகுதிக்குள்ள வந்து அவர்களை சூறையாடி அவர்களை கொள்ளையடித்து போகிறது வழக்கமாய் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த யூதர்கள் எல்லாரும் யோசிச்சாங்க, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கிராமமாய் தூரமாய் இருக்கிறதை பார்க்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து ஒரே கூட்டமாய் எல்லாரும் ஒரே குடும்பமாய் நம்ம ஒன்னா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தாக்குதலில் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தனித்தனி சின்ன சின்ன கிராமமாய் இருந்த யூதர்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து ஒரு கூட்டமாய் ஒன்றாக வாழ ஆரம்பித்தார்கள். ஒரே சமையல் இருக்கும், எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு, ஒரே பகுதியில் எல்லாரும் ஒன்றாய் ஒரு குழுவாக ஒரே குடும்பமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இப்படி வாழ ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தின் பெயர் தான் கிபுட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கிபுட்ஸ் என்று அழைக்கப்படுகிற 1000 இல்லைன்னா 2000 பேர் கொண்ட குழுக்களாக ஒரே குடும்பமாக நிறைய பேர் அங்கும் இங்குமாய் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் திடீரென்று சொல்லி இந்த ஓட்டமன் சாம்ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்குள் உலகத்தில் உள்ள மற்ற யூதர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி ஒரு தடையை விதித்தார்கள். இதனால பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற யூதர்கள் இப்பொழுது வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வர முடியாது. அதனால உள்ள என்ன நடக்குது வெளியே என்ன நடக்குது என்று சொல்லி யாருக்கும் எந்த ஒரு காரியமும் தெரியாம அப்படியே இந்த தரிசனம் ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இவர்களுக்கு இந்த தேசத்தை தருவார் என்று சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை வந்ததல்லவா, அந்த நம்பிக்கையும் இப்பொழுது முற்றிலுமாய் அற்று போய் அவர்கள் இனி என்ன செய்வதென்று சொல்லி தெரியாம திகைத்து போய் நின்ற காலத்துல தான் ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர் ரசல் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊழியக்காரர் எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தில் வருகிற அந்த தரிசனத்தையும் இஸ்ரவேலையும் ஒப்பிட்டு, ஆண்டவருடைய தயவு இதுவரையும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது, ஆனால் ஆண்டவர் தயை செய்கிற காலம் உங்களுக்கு வந்து விட்டது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை இந்த யூதர்களுக்கு அவர் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். இந்த பிரசங்கத்தின் விளைவாகத்தான் ஹட்டிக்வா என்று சொல்லி அழைக்கப்படுகிற இஸ்ரவேலின் தேசிய கீதம் எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை கொண்டு அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிச்சா நமக்கு இந்த காரியங்கள் மிக தெளிவாக புரியும். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனத்தை உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். அப்போ இந்த 2 வசனங்களை வைத்து தான் இந்த ஹட்டிக்வா என்கிற இந்த தேசிய கீதம் அவர்கள் எழுதினார்கள். ஜெர்மனியில் ஹிட்லருடைய காலத்தில் அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அநேக யூதர்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படிங்கிற நிறைய இடத்துல அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சில காலங்கள் கழித்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் எலும்பும் தோலுமாய் இருந்தாலும் அவர்கள் இந்த ஹட்டிக்வா என்கிற இந்த வசனத்தை கொண்ட பாடலை, அவர்களுடைய தேசிய கீதத்தை அவர்கள் பாடுவதற்கு திராணியே இல்லை என்றாலும், பலனே இல்லை என்றாலும், முழு தைரியமாய் சத்தமாய் அவர்கள்
விசுவாசமாய் பாடினார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதுவரையும் இஸ்ரவேல் தேசம் இல்லைனா இஸ்ரவேல் நிலப்பரப்பை கைவசமாய் வைத்திருந்த ஒட்டமன் எம்பையர் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டார்கள். பிரிட்டிஷ் எம்பையர், இங்கிலாந்து தேசம் இந்த ஒட்டமன் எம்பையரை முற்றிலுமாய் தோற்கடித்து இப்போ இஸ்ரவேல் தேசம் இந்த இங்கிலாந்துடைய கைவசமாய் வந்தது. இப்போ இஸ்ரவேல் தேசம் இங்கிலாந்துடைய கைவசம் வந்ததற்கு பிறகு எந்த தடைகளும் கிடையாது. அதனால இன்னும் யூதர்கள் அதிகமாக இஸ்ரவேல் தேசத்திற்குள் பல தேசங்களிலிருந்து வர ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்னமும் பல தேசங்களில் யூதர்கள் அங்கிருந்து புறப்படவில்லை. காரணம், அவர்கள் இத்தனை ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தில் நிறைய சொத்துக்கள் அவர்களுக்கு இருந்தது, நிறைய நிலங்கள் இருந்தது, பிஸ்னஸ் இருந்துச்சு, நிறைய காரியங்கள் இருந்ததுனால இங்கே இந்த புதிதாய் ஆரம்பிக்கப்பட போகிற இந்த இஸ்ரவேல் தேசத்தில் யார் கஷ்டப்படுவா, நம்ம இங்கேயே இருந்துடலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கேயே இருக்க தொடங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தேசங்களும் கொஞ்சம் நாகரிகமாக மாற தொடங்கினார்கள். இந்த யூதர்கள் இப்போ அந்தந்த தேசத்தில் இருந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. ஓகே, இப்போ எல்லா ஜனங்களும் கொஞ்சம் படித்தவர்களாக கொஞ்சம் நாகரிகமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு மேலே நமக்கு இதற்கு முன்னாடி நடந்தது போல அநியாயமோ இல்லைனா இனப்படுகொலைகளோ இல்லைனா மற்ற காரியங்களோ நமக்கு நடக்காது. எல்லா ஜனங்களும் கொஞ்சம் நாகரிகமாக மாறிட்டாங்க என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு இருந்த நாட்களில் தான் அவர்களுக்கு ஒரு பேர் இடியாக ஜெர்மனி தேசத்தில் ஹிட்லர் என்கிற ஒருவன் எழும்பினான். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் கதவுகளை திறந்து யூதர்கள் பல தேசங்களிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி கிரியையை ஆரம்பித்ததற்கு பிறகும் அநேக யூதர்கள் வருவதற்கு அவர்கள் தயங்கினார்கள் அல்லவா? அவர்கள்தான் இந்த ஹிட்லருடைய ஆட்சியில் பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவித்து அவர்கள்தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லாம் போடப்பட்டு கூட்டம் கூட்டமாய் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த யூரோப்பில் இருந்த எல்லா யூதர்களும் இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல்லயே போயிருந்தாங்கன்னா ஹிட்லருடைய கையில் அநேக யூதர்கள், இத்தனை லட்சம் யூதர்கள் நிச்சயமாய் மரித்திருக்க மாட்டார்கள். இப்போ 1939 1945 வரைக்கும் இரண்டாவது உலக போர் நடந்தது. எல்லா உலகமும் இதுக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு போர் வராது என்று சொல்லி முதலாவது உலக போரின் முடிவில் நினைத்திருந்த பொழுது கொஞ்ச நாட்கள்லேயே அடுத்த உலக போர் இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது. இந்த இரண்டாம் உலக போரில் மைய புள்ளியாக இருந்தது யார் என்றால் ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர். இந்த ஹிட்லர் முழு யூரோப் தேசங்களையும் பிடித்தது மாத்திரமல்லாமல் நார்த் ஆப்பிரிக்காவுக்கும் அவன் வந்துவிட்டான். இப்போ நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து கொஞ்சம் எகிப்தை தாண்டி அவன் மேலே வந்துட்டான்னா இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்துவிட முடியும். ஆனால் இந்த ஹிட்லரை தடுப்பதற்கு அமெரிக்காவோ இங்கிலாந்தோ யாரும் முன்வரவில்லை. ஏனால் அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு சேனையை, ஒரு மிலிட்டரியை, ஒரு ஆர்மியை இந்த ஹிட்லர் ஏற்படுத்தி வைத்திருந்தான். இப்பொழுது யூரோப் முழுவதும் கைப்பற்றினதற்கு பிறகு ஆப்பிரிக்காவுக்கு வருகிறான். ஆப்பிரிக்காவையும் கைப்பற்றி விட்டு இப்பொழுது எகிப்திற்கு எகிப்தை மாத்திரம் அவன் கைப்பற்றி விட்டால் அடுத்த இலக்கு இந்த ஹிட்லருக்கு யாருன்னா இஸ்ரவேல் தேசம். ஏற்கனவே ஜெர்மனியில் இருந்த எல்லா யூதர்களையும் கொன்று குவித்தவன் இந்த ஹிட்லர். அவனுடைய கொள்கையில் முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால் இந்த யூதர்கள் இருந்ததற்கு தடயமே இல்லாமல் அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய முதல் கொள்கையாய் வைத்திருந்தான். இப்பொழுது எகிப்தை மாத்திரம் இந்த ஹிட்லர் ஜெயிச்சிட்டானா எகிப்தை தாண்டி கொஞ்ச தூரம் மேலே வந்தானா இஸ்ரவேல் தேசத்திற்குள் புகுந்து விட முடியும். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் அவனால் கொன்று விட முடியும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய சேனையை கொண்ட ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த ஹிட்லர் ஒரு சின்ன தேசமாகிய எகிப்து என்கிற தேசத்துக்கிட்ட அவர்கள் தோற்று போனார்கள். காரணம், இந்த எகிப்தை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எகிப்துக்கு அடுத்தது இஸ்ரவேல் தேசத்தை தொட்டு விடுவார்கள் என்று சொல்லி அந்த எகிப்து தேசத்திலேயே ஆண்டவர் ஹிட்லரை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ சோவியத் யூனியன் அவர்களுடைய படை ஜெர்மனி தேசத்திற்குள் போய் அவர்கள் ஒவ்வொரு பட்டினமாக ஒவ்வொரு கிராமமாக அவர்கள் போகும்போது தான் அந்த சேனையினால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இந்த யூதர்கள். இந்த சோவியத் யூனியன் ஆர்மி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் இருக்கிற எல்லா யூதர்களையும் விடுதலை செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஹிட்லர் இப்படிப்பட்ட படுகொலைகளை யூதர்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி குவியலாக கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்திருக்கிறான் என்று சொல்லி இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் முழு உலகத்திற்கும் இந்த காரியங்கள் தெரிய வந்தது.
இந்த காரியங்கள் தெரிய வந்த மாத்திரத்தில் பிரான்ஸ் மற்றும் கிரேட் பிரிட்டன் மற்ற பெரிய வல்லரசுகளாக இருந்த எல்லா தேசங்களும் இணைந்து ஒரு கோரிக்கையை ஐநா ஐக்கிய சபையில் வைத்தார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட அநியாயங்கள் யூதர்களுக்கு விரோதமாய் நடக்கக்கூடாது என்றால் யூதர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி தேசத்தை தர வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை எழும்பினது. ஆனால் இன்னொரு ஐடியாவும் சொன்னாங்க. என்னன்னா, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற யூதர்களுக்கு இந்த இஸ்ரவேலை தேசமாய் கொடுத்தால் சுற்றி இருக்கிற பிரச்சனை பண்ணுவாங்க, மீண்டும் மூன்றாவது உலக போர் வெடிக்க அது ஒரு காரணமாய் ஆகிவிடும். அதனால இஸ்ரவேல் தேசம் வேண்டாம், வேற எங்கேயாவது ஒரு தேசத்தை கொடுத்துடலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. ஆப்பிரிக்காவில் கூட இஸ்ரவேலுக்கு தேசத்தை கொடுக்கலான்னு சொல்லி நிறைய ப்ரொபோசல் எழும்பினது என்று சொல்லி சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் இவர்களுக்கு இந்த தேசத்தை தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால யூதர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தான் வந்து குடியேற வேண்டும். இப்ப யூதர்கள் இன்னும் அதிகமாக இஸ்ரவேல் தேசத்திற்குள் வர ஆரம்பித்தார்கள். இந்த யூதர்கள் வர வர ஒரு அற்புதமான காரியம் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்க ஆரம்பித்தது. இதுவரையும் இந்த இஸ்ரவேல் தேசம் பாலைவனமாய் ஒன்றுக்கும் உதவாத ஒரு தேசமாய் இருந்தது. ஆனால் யூதர்கள் வந்து குடியேறினதற்கு பிறகு இந்த தேசம் மழையை அநேக ஆண்டுகள் கழித்து பார்த்தது. முன்மாறியும் பின்மாறியும் இந்த தேசத்தின் மேல் பொழிந்தது. இதுவரையும் பாலைவனமாய் இருந்த தேசம் இப்பொழுது செழிப்பான தேசமாய் மாறினது. இந்த காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாமே. ஆமோஸ் 9வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அப்ப ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிவிட்டார், இந்த மலைகளில் மீண்டும் திராட்சை தோட்டங்கள் நட்டப்படும், என்னுடைய தேசத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் தேசத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ராஜா தாவீது இல்லைனா டேவிட் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இரண்டாவது இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்ட உடனே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் தலைவரின் பெயரும் டேவிட், தாவீது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த முதல் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய தாவீது வெறும் ராஜா மாத்திரமல்ல, அவன் ஒரு யுத்த வீரன். கோலியாத்தை கொன்றான், அநேக யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளை அவன் விரிவாக்கினான் என்று சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போல இந்த இரண்டாவது இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா இல்லைனா முதல் பிரதம மந்திரியா இருக்கிற இந்த டேவிட் பென்குரியன் வெறும் பிரதம மந்திரி மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் தேசத்தின் முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் அவர் செயல்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த டேவிட் பென்குரியன் 1948வது ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி the state of Israel is born. இஸ்ரவேல் தேசம் மீண்டும் பிறந்து விட்டது என்று சொல்லி இந்த முழு உலகத்திற்கும் அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரிஜினல் வீடியோ கிளிப்பை நான் இப்போ போடுறேன், நீங்க பாருங்க. סמוך לשעה 4 הגיע דוד בן-גוריון. כל חייו היו מסע אל הרקע הזה. זוהי זכותו הטבעית של העם היהודי, להיות בכל עם ועם עומד בזכות עצמו במדינתו הריבונית, אשר תפתח לרווחה את שערי המולדת לכל יהודי, ותעניק לעם היהודי מעמד של אומה בת זכויות בתוך העמים. נציגי היישוב העברי והתנועה הציונית, אנו מכריזים בזאת על הקמת מדינה יהודית בארץ ישראל, היא מדינת ישראל. தேவன் யூதர்களுக்கு வாக்கு பண்ணின பிரகாரமே இஸ்ரவேல் தேசத்தை இந்த யூதர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் உற்சாகமாக ஆரவாரமாக இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு ஒரு தனி தேசமாய் மாறிவிட்டது என்று சொல்லி பயங்கர உற்சாகமாக அவர்கள் ஆடல் பாடலோட நடனமோட அவர்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. மே மாதம் 14ஆம் தேதி புதிதாய் பிறந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய்
அடுத்த நாள், அதாவது மே மாதம் 15ஆம் தேதியில் 5 தேசங்கள் இணைந்து இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வந்தது. அந்த 5 தேசங்களும் அவர்களை சுற்றி இருந்த அரபு தேசங்களாகிய லெபனான், சிரியா, ஈராக், எகிப்து மற்றும் ஜார்டன்.